எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றுலில் இன்றைக்கி சோழபுரத்துலேருந்து திருப்பனந்தாள் வரைக்கும் ஒரு ரவுண்டு போவோம். இந்த ஊரோட பழைய பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா பைரவபுரம் அப்படிங்கிறது. இங்கே இருக்கிற அந்த பைரவேஸ்வரர் கோவிலில் இருக்கிற அந்த கடவுளோட பெயரில் இந்த ஊரை வந்து அழைச்சிருக்காங்க. பிற்காலத்தில் அது சோழபுரம் அப்படின்னு மாறி இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியலை. கும்பகோணம் வருவாய் கோட்டத்தில் இருக்கிற 13 பேரூராட்சியில் இந்த சோழபுரமும் இதுக்கு அடுத்து இருக்க திருப்பனந்தாளும் உண்டு. கும்பகோணம் வருவாய் கோட்டம் மாதிரி 13 பேரூராட்சிகள் இருக்கிற வேறு எந்த வருவாய் கோட்டமும் டெல்டா மாவட்டங்களில் கிடையாது. இந்த ஊர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பகோணத்தோட வர்த்தகம் வளர்ச்சி இதோட பேக் போன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த சோழபுரம் மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாசனத்துக்கு மன்னியாறு அப்படின்ற ஒரு ஆறு தான் நம்பியிருக்காங்க. அது வந்து காவிரியோட ஒரு கிளை நதி. இந்த மன்னியாரை பற்றி நிறைய சங்ககால பாடல்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று பார்ப்போம். இப்போது கந்து அமர் சந்தும் கார் அகிலும் தன் கதிர் முத்தும் வந்து அமர் தென்னீர் மன்னி வளம் சீர் வயல். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, வாசனையாக இருக்கிற சந்தன கட்டைகளும் வைரம் பாஞ்ச அகில் மரம் அப்படின்னு சொல்கிற அந்த அகில் மரத்தோட கட்டையும் முத்தும் வந்து இந்த தண்ணீரை வந்து அடிச்சுட்டு வருது. இந்த மன்னியாத்தோட தண்ணியில் அடிச்சுட்டு வந்து அது வந்து சேர்றதால இதை சுற்றி இருக்கிற இந்த நிலங்கள் வந்து வளமாக இருக்குது அப்படின்றது இதோட அர்த்தம். இந்த பாடலில் ரொம்ப மிகுதியாக எதுவும் சொல்லிடல. இப்போ வரைக்குமே நல்ல விவசாயம் செழித்து வர பூமி தான் இந்த பகுதி எல்லாமே. கும்பகோணத்தோட எதிர்கால வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா இந்த 4 வழிச்சாலைகளை ஒட்டி உள்ள பகுதியாக தான் இருக்கும். சோழபுரம் ஊருக்குள்ளே அந்த 4 வழிச்சாலை வரலை. இதுக்கு ஒரு சின்ன பைபாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சோழபுரம் பேரூராட்சியோட ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கோடி இருக்குது. போன வீடியோவில் நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த பட்டேல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அந்த கம்பெனி வந்து சோழபுரம் டு தஞ்சாவூர் வரைக்கும் ரோட் போடுறாங்க. இந்த பக்கம் சேத்தியாத்தோப்பு டு சோழபுரம் எந்த கம்பெனி ரோட் போடுறாங்க அப்படின்னு தெரியலன்னு. ஆனால் அதுவும் வந்து இதே கம்பெனி தான் போடுறாங்க ரோடு. இதை அவங்க வந்து வேற ஒரு ஃபேஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது இன்னொரு செக்ஷன் தனியாக இது ஒரு டிவிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா சோழபுரம்லேருந்து சேத்தியாத்தோப்பு வரைக்கும் 50 கிலோமீட்டர் வருது. இதுக்கு ஆகிற செலவு வந்து 1461 கோடி. இந்த ரோடை வந்து அவங்க 15 வருஷம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அதில் கலெக்டர் டோல் எல்லாமே அந்த கம்பெனிக்கு தான். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் டிலேவாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வெறும் இந்த பிரிட்ஜ் ஒர்க் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோடோட எக்ஸ்டென்ஷன் வந்து எதுவுமே அவங்க பண்ணலை. அணக்கரை தாண்டி உள்ள பகுதியும் சரி, அதேமாதிரி சோழபுரம் தஞ்சாவூர் உள்ள பகுதியும் ஓரளவுக்கு 70% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து மட்டும் கொஞ்சம் டிலேவாக இருக்குது. காரணம் வந்து நம்ம அணைக்கரை பாலம் இப்போ தான் பில்லர் வந்து போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் முடிகிறதுக்கு எப்படின்னு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுங்கிறதால இங்கே கொஞ்சம் தாமதமாகவே இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் செய்கிறாங்க. சோழபுரம் பக்கத்துலேயே தான் இந்த டோல்கேட்டும் வருது. இந்த டோல்கேட் அந்த பட்டேல் கம்பெனி அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். 15 வருஷத்துக்கு நம்ம கட்டுற எல்லா பணமும் வந்து அந்த கம்பெனிக்கு தான் சேரும். 15 வருஷத்தோட அது முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா சென்னை ரோட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி அக்ரிமெண்ட் முடிஞ்ச டோல்கேட்டும் வந்து இன்னமும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நெடுங்கொல்லை அப்படின்ற ஊர். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வரலாறு உள்ள ஒரு ஊர் இருக்குது. அது என்னென்னா சேங்கனூர் பாடல் பெற்ற தலம். காவிரியோட வடகரையில் இருக்கிற 41வது சிவத்தலம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, சோழ மன்னர்கள் மொத்தம் 5 ஊரில் முடிசூட்டும் பழக்கம் உள்ளவங்க. அந்த 5 ஊரில் இந்த சேங்கனூர் அப்படிங்கிறதும் ஒன்று. இந்த ஊரை பற்றி திருஞான சம்பந்தர் பாடின அந்த பாடல், அப்புறம் அந்த கோவிலோட சிறப்பு, இதெல்லாம் பற்றி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேங்கனூருக்கு பக்கத்துலேயே அடுத்த ஊர் ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழைய ஊர். சொல்லப்போனால் இந்த ரோடு இங்கேருந்து நேராக சீர்காழி திருவெண்காடு வரைக்கும் போனால் நிறைய பாடல் பெற்ற தலங்கள் நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்த ஊர் அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த ஊரோட பேர் திருவாய்ப்பாடி அப்படின்ற ஊர். ரொம்ப பழமையான வரலாறு உள்ள ஒரு ஊர், பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். காவிரியோட வடகரையில் உள்ள 40வது சிவத்தலம் இது. இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், பல்லவர்கள், பாண்டியர்கள், இவங்களோட கல்வெட்டுகள் நிறைய இந்த கோவிலில் இருக்குது. இந்த ஊரில் உள்ள அந்த கோவிலை பற்றி நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அதில் ஒரு பாடல் மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வன்னிமரம், பாம்பு, ஊமத்தை, பிறை, கங்கை இது எல்லாத்தையும் சூடி இருக்கிற மின்னல் மாதிரி ஒளி வீசுகிற வடிவமாக அந்த கடவுள் இருக்காங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். சோழர் காலத்தில் இந்த ஊர் வந்து மிழலை நாடு அப்படின்ற ஒரு ஊருக்கு கீழே தான் இருந்திருக்கு. அந்த மிழை நாடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மிழை நத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் வந்து
படையெடுத்து வந்து சோழ நாடு முழுமையும் வந்து அழிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஊர் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டதாக கல்வெட்டுகள் வந்து நமக்கு தெரிவிக்குது. நம்ம ஹைவேல போகும்போது ஜஸ்ட் ஒரு நேம் போர்டில் இந்த ஊரோட பெயர்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கூட இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஊர்களாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஊர்களோட வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு இருக்குது. மன்னர் காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோழபுரத்தில் இருந்த இந்த இடம் வரைக்கும் வந்து சாலைகள் வந்து விரிவாக்கம் நடக்கவே இல்லை. வெறும் பாலங்கள் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க முதல்ல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து சாலை பணிகள் ஓரளவுக்கு நல்லா நடந்திருக்கு. 2 வழிச்சாலை எல்லாமே வந்து 4 வழியாக மாற்றுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். திருப்பனந்தாள்லேருந்து அணைக்கரை வரைக்கும் போகிற அந்த வீடியோ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.